அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நீங்க சொல்ற விஷயம் நிறைய பொதுமறையா இருக்கிறதுனால எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லா மதத்துக்காரங்க மக்கள் எல்லாரும் ஒண்ணுதானப்பா. அதுதான் இதுல என்னப்பா மதங்குது? நீ செத்தினா போனம் தானே உனக்கு பேரு, நான் செத்த போனம் தானே எனக்கு பேரு. அப்புறம் எந்த மதம் என்னை காப்பாற்ற போகுது? எந்த கடவுள் என்னை காப்பாற்ற போறாரு? எந்த கடவுளாலையும் யாரையும் காப்பாற்றவே முடியாது. எந்த மதத்தாலையும் எவனையும் காப்பாற்றவே முடியாது. அவன் சாப்பிட்ற சாப்பாட்டால் தான் அவனை காப்பாற்ற முடியும். சாப்பாடு தான் கடவுள். அதை விட உலகத்துல ஒன்றும் இல்லை. காட்டில் மரஞ்செடி கொடி முளைக்குது, அது எந்த கடவுளை கும்பிடுது? மழை தான் அதுக்கு ஆகாரம். மழை இல்லைன்னா புல்லு பூண்டு கூட இருக்காது. மிருகங்கள் வாழுது, அது எந்த கடவுளை கும்பிடுது? வாழல அதுங்க. மனிதன் கடவுளும் செத்து போயின்னுக்கிறானே. மனிதன் கடவுளும் கெட்டு போயின்னுக்கிறானே. மனசை சீர்படுத்துங்க, மதத்தை மறந்துருங்க, கடவுளை மனசில் சுமக்க கற்றுக்குங்க. அதுதான் கடவுள் வழிபாடு. சரிங்க, ஒரு 2-3 கேள்விங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் கோச்சிக்காதீங்க. இப்போது பைபிள்லேருந்து ஒரு வார்த்தைங்க, அதோட அர்த்தத்தை உங்கள்கிட்ட கேட்கலான்னு. அதாவது இயேசு என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த விடுதலை எங்க இருந்து நமக்கு அளிக்கப்படும்? அந்த உண்மை ஒரு இங்க கூட நான் என்ன சொல்லினுக்கிறேன், நீங்க சொல்றது அதேதான். அதான் பல உண்மைகள் இங்க சொல்லினுக்கிறேன். ஆனா நான் சீடர்கள் இல்லைன்றேன். ஆனால் 1,00,000 பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன். ஏன் சீடர்கள் இல்லைன்னு சொல்கிறேன்? உபதேசம் கொடுத்த நான் தானே குரு, அவங்க தானே சீடர் இல்லைன்ற. ஏன்னா நான் சொல்கிறத கடைபிடிக்கிறது இல்லை, நான் சொல்கிறபடி வாழலை இல்லையா? அப்போது நான் சொல்கிறபடி வாழ்ந்து நான் சொல்கிறபடி போனாங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சீடர்கள் தான். அதை தான் அவரும் சொல்கிறார். அந்த விடுதலை கிடைக்கும்னா எது? ஆமாம், விடுதலை நீ உன்னை அறிஞ்சின்னா தான் உனக்கு விடுதலை. உலகத்தை அறிஞ்சின்னா உனக்கு விடுதலை கிடையாது. மனிதனுக்கு ஒவ்வொருத்தனும் விடுதலை அடையணும். இந்த உலக வாழ்விலிருந்து விடுதலை அடையணும்னா சுய விசாரணை பண்ணணும். சுய விசாரணைன்னா நான் யார், மதம், ஜாதி, பணக்காரன், ஏழை, அதெல்லாம் மறந்துடணும். நான் யார், எதுக்கு பிறந்தேன், எதுக்கு வளர்ந்தேன், எதுக்கு வாழறேன், என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்துன்னுக்கிறேன். இந்த கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே எழணும். அப்போ உங்கள் ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்கும். அது இல்லாமல் சும்மா ஜாதி, மதம், குலம், கோத்திரம் சுற்றி இருந்தால் விடுதலைன்றதே கிடையாது. குருவோட வார்த்தையை அப்படியே கேட்கணும். கேட்டால்தான் விடுதலை. கேட்கறதுக்கு குரு விடுதலை அடையிறதுக்கு தான் குரு பேசுகிறான். ஆனால் குரு விடுதலை அடைய பேசுகிற வார்த்தையை இவன் விடுதலை எடுத்துக்கிறது இல்லை, வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்திக்கிறான். அதனால கெட்டு போயின்னுக்கிறான். இதை தான் இயேசு சொல்கிறார். அதாங்கய்யா. இப்போது மனநிலை பற்றி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க ஐயா. துக்கம், சோகம் எல்லாமே, அதாவது சந்தோஷம் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. இப்போது ஒரு சீரான மனநிலையில் எப்படி ஐயா இருக்கிறது? ஒரு சீரான மனநிலையில் நீ உலகத்தை பார்க்காத உன்னையே பார்த்தீங்கன்னா சீரான மனநிலையில் இருப்ப. நீ உன்னை மறந்து உலகத்தை பார்த்தீங்கன்னா சீரான மனநிலை கிடைக்காது. அப்போ ஆரவாரம் இருக்கும், அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், துக்கம் இருக்கும், சோகம் இருக்க தான் செய்யும். உன்னையே நீ தேடணும். நான் யார், அந்த கேள்வியை நீ எழுப்புனீன்னா சீரான மனப்பக்குவம் வரும். அதை விட்டுட்டு அவன் யார், அவன் எதுக்கு போடுறான், என்ன பண்ணுறான், அவன் என்ன செய்கிறான், இவன் இப்படி செய்கிறான், அவன் அப்படி செய்கிறான், உலக ஆராய்ச்சியில் போகக்கூடாது. மனித விடுதலை, இந்த உலக வாழ்வுலேருந்து விடுதலை அடையினா தன்னை ஆராய்ச்சி பண்ணமே தவிர உலக ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. உலக ஆராய்ச்சி பண்ணும் விடுதலையே அடைய முடியாது. அந்த உலகத்தோடவே இருப்பான், காலத்துக்கு பிறந்துக்கினே இருப்பான், செத்துக்கினே இருப்பான், இங்கேயே சுற்றுவோம். நம்மளை ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு நம்மளுடைய ஆன்மா விடுதலை அடைஞ்சு அது எதுலேருந்து உருவாகி வந்ததோ அதில் அங்கேயே போகும். இதனுடைய பொருள் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கடல் இருக்குது, கடல்ல இருந்து நீரை மேகம் எடுக்குது இல்லை? மேகம் எடுத்து அது ஒரு ஜில் காற்று பட்ட உடனே மழையாக கொட்டுது. மழையாக கொட்டும் போது அது ஒரு சப்தத்தை கொடுத்துக்கினே கொட்டுது, சும்மா கொட்டுறது இல்லை. மழை வந்துச்சுன்னு வீட்டுக்குள்ள வந்தால் கூட சொல்கிறோம்ல, அப்போ அது ஒரு சப்தம் தான் தானே சொல்லுவோம். அப்போ அது ஒரு சப்தத்தோடு கீழே கொட்டுது தரையில், பூமியில் கொட்டி கால்வாயாக போகுது, நதியாக போகுது, ஆறாக போகுது, பல விதமாக போகுது. உலகத்தில் இருக்கிற அத்தனை நதியும் கடலில் போய் சேருது.
கடல்ன்றது கடவுள் மாதிரி. கடல்லேருந்து உருவானது தான் அந்த உயிரினங்கள். இந்த உயிரினங்கள் இங்கேயே ஆரவாரம் பண்ணின்னுக்குது. ஆனால் அந்த நதியாகப்பட்டது கடலில் போய் சேரும்போது அதனுடைய சத்தத்தை அது இழந்து போகும் இல்லையா? கடலில் போகிற வரைக்கும் நதியாக போனாலும் ஒரு சப்தம் கொடுத்துக்கினே போகுது, மழையாக வந்தாலும் ஒரு சப்தம் கொடுத்துக்கினே இருக்குது. ஆனால் எங்கேருந்து உருவாச்சோ அதில் போய் கலக்கும் போது அந்த சப்தம் போயிடுச்சு. அப்போது தான்ன்றது அங்கே இல்லை, அதுன்றதே ஆகிப்போச்சு. அங்கே நம்ம பிறவி பயன் வந்து அந்த ஃபைனலாக அங்கே போனால்தான் முடிவடையுமே தெரிய. இங்கே உலக வாழ்க்கையில் புகழ், பேரு, பணம், சொத்து, சுகம், சொந்த பந்தம் இதில் வாழற வரைக்கும் வாழ்வு முடிவடைவிய. சரிங்க. இப்போ மரணத்துக்கும் உறக்கத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காயா? மரணம் தான்பா உலகம், உலகம் தான்பா மரணம். உறக்கம் தூக்கம். ஆமாம், மரணத்தினுடைய ஒத்திகை தான், ட்ரைனிங். சரிங்க. இப்போ தூங்கும் போதே சில பேர் மரணம் அடைஞ்சிடறாங்க. ஆமாம், அதுதான் மரணம்ன்றது. ஒரு கம்பெனியில் வேலைக்கு போக போகிறேன், அந்த கம்பெனியில் போகும்போது ட்ரைனிங் எடுக்கணும் முதல்ல வேலை செய்யறதுக்கு இல்லை. ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அப்ரண்டிஸ் அப்படின்ட்டு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் உனக்கு வேலை கொடுக்குறாங்க. தூக்கமும் அப்படி தான். நீ மரணம் அடைய போகிறதுக்கு ஒத்திகை ட்ரைனிங்கு தான் தூக்கம். இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் அருணகிரி. வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ, கிளைப்பட்டெழு சூறார் உரமும் கிழியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனி, மகா மாயை கலைந்திட வல்லவரான் முகமாறு மொழிந்தது மொழிந்திலோனு அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் நின்றது. பாப்பா வெளியே போய் வரல, இல்லைங்க ரொம்ப டயர்டாக இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரல. ஆனால் அந்த தூக்கத்தினுடைய நிலையை நீ அறியாத, அது ஒரு சுகம்னு தூங்குற. மரணமே ஒரு சுகம் மனிதனுக்கு. மரணம் அடைகிற வரைக்கும் அவன் வாழ்க்கையில் அவனுக்கு சுகம் கிடைக்கல. அப்போ மரணத்தில் தான் அவனுக்கு சுகம் கிடைக்குது. அந்த மரணத்தினுடைய ஒத்திகை தான் தூக்கம். தூக்கத்தில் ட்ரைனிங் எடுத்து ஒரு நாள் நிரந்தரமாக தூங்கிடுவான். அந்த தூக்கத்தில் அவன் உலகத்தில் வாழும்போது எதை தேடினானோ அந்த தூக்கம் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துன்னு போய் விடுது, அந்த மரண தூக்கம். அதனால மரணமும் உலகமும் ஒன்று தான். ஆணி பொன்னம்பலம் அப்படின்னு சொல்றாங்களே ஐயா, அதுக்கு என்னங்க பொன்னம்பலத்துக்கு நீங்க விளக்கம் சொல்லியிருக்கீங்க. ஆமா, நம்ம இந்த வள்ளலார் இதெல்லாம் ஆணி பொன்னம்பலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்படின்னு ஆணி பொன்னம்பலம் ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம நகை போட்டிருக்கோம், சுத்தமான 916 நகைன்றோம். சுத்தமான நகைக்கு ஏன் நம்பர் கொடுத்தாங்க? 916ன்னு ஒரு பேர் வச்சுட்டு அதுக்கு பேர் சுத்தமான நகையா? அது அப்படம் போட்டதுனால அது சுத்தமான நகைன்றாங்க. 91.6% தான் அதில் தங்கம் இருக்குது, மீதி 8.4% கலப்படம் இருக்குது. தெரிஞ்சே தான் வாங்குறோம், ஆனால் அதுக்கு பேர் சுத்தமான தங்கம்னு வாங்குறோம். அப்போது ஒரு வடிவத்துக்கு அது வரணும்னா ஏதோ ஒரு பொருள் கலப்படம் பண்ணாதான் நகையாவோ செயினாவோ கம்மலாவோ மூக்குத்தியாவோ அதை மாற்ற முடியும். எப்போ கலப்படத்துக்கு வந்தாதான். ஆனால் இறைவன் யாருக்காக மாற போகிறதே கிடையாது. இறைவன் எப்பவும் பேரொழியாக இருக்கிறான். அவன் அறிவுள்ள பொருள், அவன் ஞானமுள்ள பொருள், அவனை எந்த அழுகும் தீண்டவே முடியாத ஒரு உயரத்தில் இருக்கிறான். அதனால் என்ன பண்ணாங்க, ஆணி பொண்ணுன்னா சுத்தமான தங்கம், அதில் கலப்படமே இல்லைன்னு அர்த்தம். சுத்தமான தங்கத்தை நாம் தேய்க்க வேண்டியதே இல்லை, துடைக்க வேண்டியதே இல்லை, அது மண்ணில் போட்டு போச்சிருந்தாலும் அது மின்னினே தான் இருக்கும். அப்போ இறைவன் எந்த விதமான அழுக்கம் இல்லாமல் சுத்தமாக இருக்கிறான், பரிபூர்ணமாக இருக்கிறான் அப்படின்னு குறிப்பிடறதுக்காக தான் அவனோட இருக்கக்கூடிய இடம் ஆணி பொன்னம்பலம்ன்றது. அப்போ அது சுத்தமான ஒரு இடம், அது நமக்குள்ளே இருக்குது. அப்போ அது ஆணி பொன்னம்பலம்னா நீ எங்கே பார்க்குற? நீ செம்பொன்னம்பலத்தில் இருக்கிற. செம்பும் தங்கமும் கலந்துருக்கக்கூடிய இடம். நான் செம்பாவும் அவன் தங்கமாகவும் இருக்கிறான். எந்த இடத்துல? இந்த பூர்வ மையத்தில். அதுக்கு மேலே அவன் இருக்கிறான். ஆனால் இந்த மூச்சை கொண்டு நான் இந்த செம்பொன்னம்பலத்துக்கு போனேன்னா அவன் பொன்னம்பலத்துலேருந்து இறங்கி வருவான். யாருக்காக? இவ்வளோ முயற்சி பண்ணி நீ இங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு ஒரு உலகத்தை படித்து நீங்களாம் வரக்கூடாது உனக்கு ஒரு மனசை கொடுத்து நாயா பேயா அலைவேன்னு பார்த்தா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு என்னை தேடி நீ இவ்வளோ தூரம் வந்துட்டியேடான்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு அவன் இடத்துல கீழே இறங்கி வருவான். எப்போ இங்கே இருக்கிறவனை நான் அங்கே கொண்டு போய் சேர்த்தால் அவன் சந்தோஷப்பட்டு கீழே வருவானா. அந்த இடத்துக்கு பேர் என்னது? ஆணி பொன்னம்பலம். சரிங்க, இதுதான். அப்புறம் சைத்தன்ய ஆத்மா என்றால் என்ன? சைத்தன்ய ஆத்மா, சைதன்ய ஆத்மா தான் யாருன்றத உணர்ந்து அந்த நிலையிலேயே இருக்கிறது சைதன்யம்னு. சைதன்யம்னா தான் யாருன்றதை உணர்ந்துட்டு அதே நிலையில் இருப்பாங்க. ஒருத்தர்
சாணி உருண்டை தட்டின்னு தரான். வடநாட்டில் ஒரு ஞானி சாணி உருண்டை தட்டி 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 போட்டுனே தரான். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் அவரும் சாணி உருண்டை தட்டி தட்டி போட்டுனே தரான். இவர் தட்டும்போது என்ன பண்ண, இவர் வந்து பாட்டு பாடிக்கினே அப்படியே பேசிக்கினே தட்டிக்கினே இருப்பாரான். அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார், அவர் காரியக்காரர். அவர் என்ன பண்ண, இவர் பாட்டு தட்டினே இருக்கிறாரு, அதுலேருந்து இவர் கவனிக்கிறதும் இல்லை. 1 2 வலிச்சு 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 அவர் போட்டு பாரான். இதை என்ன பண்ணிட்டாரான், ஒரு நாள் பார்த்துட்டாரான். ஒரு நாள் பார்த்த உடனே என்ன பண்ணுறான், ஏய் நீ வந்து என்கிட்ட இருந்து திருடினே இருக்கிற சாணி உருண்டியெல்லாம், அது எப்படி நீ சொல்லுவ? சாணி உருண்டியெல்லாம் உன் பேர் எழுதி வச்சுக்கிற, நீ எப்படி சொல்லுவ? ஆமாண்டா என் பேர் இருக்குது, ஒன்றும் பண்ணாத, என்னோட சாணி உருண்டை எடுத்து உன் காதில் வை, நான் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிக்கினே சாணி உருண்டை தட்டினேன், அந்த உருண்டையை தூக்கி நீ காதில் வச்சேன்னா அந்த சாணி உருண்டையும் நாராயணா நாராயணான்னு சொல்லும், அதெல்லாம் ஏன் சாணி உருண்டை? இது சைதன்ய பக்குவம். எதை செஞ்சாலும் அவன் நினைவாகவே இருக்கிறது. இந்த உலகத்தில் நான் ஒட்டவே இல்லைன்னு அவன் நினைவாகவே இருக்கிறதுக்கு பேர் சைதன்ய நிலை. அந்த ஆன்மா வாழும்போதே இறைவனாக மாறி நிற்கிற இடம். அதுக்கு நல்லது கிடையாது, தெரியாது, இன்ப துன்பம் கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது, அவனும் நானும் ஒன்றா கலந்து நிற்கிற இடம். அவனை மாதிரி ஆளுங்களுக்காக தான் இறைவனே இறங்கி வரான். அவங்க எந்த வடிவத்திலலாம் பார்க்குறாங்களோ அந்த வடிவத்திலாம் இறைவன் எடுக்கிறான். அவன் நாராயணனாலும் வருவான், சிவபெருமானே வருவான், சாணி ஒன்று பிடிச்சாலும் வந்துடுவான். அவங்க கூப்பிட்டால் மட்டும்தான் வருவாங்க. நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்க போய் சிவபெருமானம் வச்சா வரமாட்டாங்க, திருமந்திரம் படித்தாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அந்த பக்குவம் நமக்கு இல்லை. புரியுதுங்களா? அப்போ சைதன்யம்னா இறைவனோடவே கலந்து இறைவனாகவே இருக்கிறவங்க நிலை. அவங்க வெளி உலகம்னா என்னென்னா தெரியாது. அந்த மாதிரி ஒரு பக்குவம், எதை செஞ்சாலும் எதை பண்ணாலும் நாமளும் அந்த பக்குவத்தோடு அவன் நினைவாகவே பண்ணினே வந்தோம்னா நாளைக்கு நமக்கும் அந்த இப்படி ஒரு நிலை கிடைக்கலாம். யாருக்கும் கேரண்டி கிடையாது. அவங்கவுங்க பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி வரும். கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் பண்ணி நம்பிக்கையோடு தான் பண்ணணும். ஆமாங்க ஐயா, நம்பிக்கையோடு தான் பண்ணணும்.